ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். உங்கள் வேதாகமத்தை எடுத்து உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனங்கள் 13, 14, 15 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். உபாகமம் 7வது அதிகாரம் வசனங்கள் 13, 14, 15 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணினாகிலும் பெண்ணினாலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே மிகுந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள், நன்மைகள், உயர்வுகள், தேவைகள் சந்திக்கப்படுதல், இவை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அருளி செய்கிறார். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுப்பதிலே நான் பிரியவும் படுகிறேன். ஏனென்றால் இந்த தலைப்பு ரொம்ப விலையேற பெற்றது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கன்சீவ் ஆகிறது, டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறோம். பின்பதாக 2 மாதம் ஆயிடுச்சு, 3வது மாதம் நடந்துட்டுருக்குது, 7வது மாதம் வந்துருச்சு. நாங்கள் வல்லைய காப்பு விசேஷம் வச்சுருக்குறோம். அப்புறம் டாக்டர் இந்த தேதியில் கொடுத்துருக்குறாரு. பிரசவத்துக்கு போகிறோம், குழந்தை பிறக்குது, சந்தோஷப்படுறோம், ஸ்வீட் ஷேர் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி சொல்கிறோம், விசாரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்றாங்க. நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க, நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க, மாமாவாயிட்டீங்க, நீங்கள் அக்காவாயிட்டீங்க, நீங்கள் தம்பி ஆயிட்டீங்க. இப்படிலாம் உறவுகள் அப்படியே மகிழ்ச்சிகரமாக அங்கே மகிழப்படுகிறது. இறுதியில் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒன்று செய்கிறோம். என்ன செய்கிறோம்? அந்த குழந்தைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பெயரை வைக்கிறோம். ஆமாவா? ஆமாவா? ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது, அதாவது அவர் உலகத்தை பர்ஃபெக்டாக தான் சிருஷ்டித்தார். ஆனால் அதற்கு அப்புறமாக சாத்தான் இந்த உலகத்தை வெறுமையும் ஒழுங்கின்மையுமா மாற்றிட்டான். மாற்றினதுக்கு அப்புறம் ஆண்டவர் திரும்பவும் மறு சிருஷ்டிப்பு, ரீக்ரியேஷன் அவர் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு ஆதாமை ஏவாளை சிருஷ்டிக்கிறார். பின்பதாக ஆதாம் என்றத்தில் தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்தி ஆதாம் அவைகளுக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறார். அவரு கூட பாருங்க, பகலை வெளிச்சம் உண்டாக கிடவதனோடனே வெளிச்சம் வந்தோடனே வெளிச்சத்திற்கு பகல் அப்படின்ட்டு பேர் வைக்கிறார். இரவு அப்படின்னு பேர் வைக்கிறார். இன்னும் வேதாகமத்தில் அநேகருக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த பேர் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த செய்திக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வைக்கிறேன், தலைப்பாக வைக்கிறேன். அது என்ன தெரியுங்களா? நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்க சகலரை பார்க்கலாம். அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்கள பார்த்தீங்களா, அது மாதிரி நான் இருக்கணும் இப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ, விரும்புகிறீங்களோ, வாஞ்சிக்கிறீங்களோ, அவை எல்லாவற்றை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு,
நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம் வாசித்த இந்த வசனத்தில் முதலாவது வசனம், அதாவது 13வது வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, உன்மேல் அன்பு வைத்து. அதாவது கர்த்தர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். உங்க மீது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவர் மீதும், நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க எந்த நபராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு உங்களுக்கு உள்ளதான அந்த உறவு, ஐக்கியம், அல்லது தேவனை அறிகிற அறிவு, இப்படிலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்கு மேலாக அல்லது இவை எல்லாவற்றிற்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். தேவன் உங்கள் மேல அன்பு வைத்தார் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரமான வசனம், த கோல்டன் ஸ்கிரிப்சர், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்க கணவனார் உங்களை அன்பு செய்யலைனாலும், உங்க மனைவி உங்களை அன்பு செய்யலைனாலும், உங்களுடைய தோழன் உங்களுடைய தோழி உங்களை அன்பு செய்யலைனாலும், உங்களுடைய உறவினர்கள் உங்களை அன்பு செய்யலைனாலும், உங்களை பெற்ற தாயோ தகப்பனோ உங்களை அன்பு செய்யலைனாலும், இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒருவருடைய அன்பு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும், ஒன்று நிரந்தரமாக இருக்கிறது. அது என்னன்னா தேவனுடைய அன்பு. ஆமே. இந்த தேவனுடைய அன்பு எப்படி தெரியுங்களா? நீங்க அவரை நேசிக்காம இருந்தாலும் அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய அன்பை அறியாம புரியாம அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர் உங்களை தொடர்ந்து நேசித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் மீது அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அந்த அன்பை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவருடைய அன்பு அவ்வளவு தூரம் உங்களை தொடர்ந்து வருகிறது. நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வருகிற வரைக்கும் அவருடைய அன்பு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, மாறி போகல. அவர் உங்களை அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு வெளியேறப்பட்டது. பாருங்க, அவருடைய அன்பு வெளியேறப்பட்டது. சாதாரண மனிதர்களே உங்களை நேசிக்கும் பொழுது நீங்கள் அந்த நபர்களை என்ன செஞ்சிருவீங்க? ரொம்ப ப்ரெசியஸாக, மற்றவங்கள போல் நீங்கள் அவங்கள நினைக்க மாட்டீங்க. அவங்கள கொஞ்சம் உயர்வாக நினைப்பீங்க, அவங்கள கொஞ்சம் சிறப்பாக நினைப்பீங்க. அப்படிதான், இது இயற்கையான சுபாவம். ஆனால் ஆண்டவர் உங்களை மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார். சரி, அன்பை குறித்து, அதாவது பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக கொடுத்து உங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். ஐயா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இயேசுவை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று. அப்ப பிதாவாகிய தேவன் இப்படி உங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? நீங்க ஒரு வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதற்கு முன்பதாக நாம 8வது வசனத்தை வாசிடுவோம். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து என்ன செய்துட்டாரா? நாம பாவிகளாய் இருக்கும் பொழுது உங்களுக்காக அவர் என்ன செய்துட்டாரு? மரித்திருக்கிறாரு. மரித்ததுனால அவர் என்ன காண்பிக்கிறாரு அப்படின்னா, அவர் உங்கள் மீது வைத்த அன்பை என்ன செய்திருக்கிறாரு? எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிறாரு, விளங்க பண்ணி இருக்கிறாரு. அந்த அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி என்ன செய்திருக்கிறாரு? உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். சரி, ஆவியானவர் அவர் என்ன செய்தார்? 5வது வசனத்தை வாசிச்சோம்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடினாலே
தேவனுடைய அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நாம வாசித்த உபாமம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, பிதாவாகிய தேவன் உங்கள் மீது என்ன செய்திருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். உன்மேல் அன்பு வைத்து, உங்க மேல ஃபர்ஸ்ட் அன்பு தான் வச்சிருக்கிறார். பாருங்க, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. ஒரு பொருளாகிய ஒரு தேவைன்னு வச்சுக்குவோமே, அல்லது ஒரு பணமாகிய ஒரு தேவைன்னு வச்சுக்குவோமே, அதை கொடுக்கிறார். ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, ஒரு வாகனமோ அல்லது ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, அதை கொடுத்துட்றாரு. ஒரு வீடு உங்களுக்கு தேவை, அது உங்களுக்கு கொடுத்துறாரு. அல்லது கொஞ்சம் பணம் தேவை, அதை அவருக்கு கொடுத்துட்றாரு. அல்லது எனக்கிட்ட கொஞ்சம் நகை தேவை, அதையும் அவர் எனக்கு கொடுத்துட்றாரு. இல்லை, எனக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க, அது போதும் அப்படின்னா அதை அவர் செஞ்சு கொடுத்துட்றாரு. செஞ்சுட்டு அவர் திரும்பி பார்க்காம போயிருந்தாருன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் ஆண்டவரே ரொம்ப நன்றி, நீங்க அதான் உனக்கு தேவையான கொடுத்துட்டேன்ல. ஆனா அவர் என்ன பண்ணல? இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்பதாக உங்களை அன்பு செஞ்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் தருவதற்கு முன்பதாக உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? உங்கள் மீது அன்பு செய்திருக்கிறார். உன்மேல் அன்பு வைத்து. அன்புன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, அன்பு இல்லைன்னா பார்த்துங்க ரொம்ப சிரமம். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம். எங்கள் வீட்டுக்காரர் என்ன நேசிக்கவே மாட்டேன்றாருங்க, என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க, என் பிள்ளைகள்லாம் பாருங்க இப்படி இருக்குதுங்க, என்னங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கண்ணீர் வடிக்கிறாங்க. மற்ற எத்தனையோ நன்மைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அனுபவிக்க மாட்டேன்றாங்க. இருந்தாலும் அது அவங்களுக்கு திருப்தியாக மாட்டேன்னுது. எது இருந்தாலும் இல்லைனாலும் அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அன்புக்காக உயிரே விடுறாங்க நிறைய பேர். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்கள் தேவனாலே நேசிக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கிறீங்க. அவரால் நேசிக்கப்படுகிற ஒரு நபராக நீங்க இருக்கிறீங்க. சரி, அதற்கப்புறம் அடுத்த வார்த்தை வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று உன்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது என்ன செய்திருக்கிறாரு? உன்னை ஆசீர்வதித்து, உங்களை அன்பு செய்து. முதலாவது. இரண்டாவது, உங்களை என்ன செய்திருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை அபரிவிதமா ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதம் எப்படி தெரியுங்களா? அவர் சமுத்திரத்தை வார்த்தையினால ஆசீர்வதிச்சார்னா சமுத்திரத்தில் மச்சங்களால் நிரம்பி இருக்கும். பாருங்க, ஆகாய மண்டலத்தை வார்த்தையினால ஆசீர்வதிச்சார்னா ஆகாய மண்டலத்தில் பட்சிகளால் நிரப்பப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த உலகத்தை இருளை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிட்டா அது அப்படியே என்ன செய்யும்? பட்ட பகல் வெளிச்சமா அப்படி மாறிடும். அப்போ அவர் என்ன செய்திருக்கிறார்னா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏக்கச்சக்கமான வாக்கு தத்தங்களை அவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு வாக்கு தத்தம் தான் இருக்குதா? இல்லை. பாருங்க, முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் வாக்குத்தத்தங்களால் நிரம்பப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் யாருக்கு அப்படின்னா, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். வேதாகமம் உங்க கரங்கள்ல இருக்குதா? இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தான். அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தான், ஒவ்வொன்றும் உங்களுக்கு தான். இப்ப தாவீதுக்கு சொன்னாரே, தாவீதுக்கு மட்டும்தானே? ஆபிரகாமுக்கு சொன்னாரே, ஆபிரகாமுக்கு மட்டும்தானே? கிடையாது. பாருங்க, இதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆபிரகாமுக்கு கொடுத்து நீங்க பார்க்கும்படிக்கு அதை என்ன செய்து இருக்கிறாரு? டெமோ பண்ணி காமிச்சிருக்கிறாரு. உங்களை நான் இப்படி உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களுக்கு காமிச்சிருக்கிறார். உங்களுக்கு நான் இந்த தேவையை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து இப்படி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு என்ன செய்திருக்கிறாரு? அதை காண்பித்திருக்கிறார். அப்ப எல்லாமே யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்படின்னா இன்னொரு கூடுதலான வார்த்தையை சொல்லணும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் விலையேறப்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே உங்களை ஆசீர்வதிச்சிருந்தார்னா, அவரே உங்களோடு பேசுறாரு அப்படின்னா, அவரே உங்களை நேசிக்கிறார்னா, நீங்க சாதாரணமானவர்களா இருப்பீங்களா? கிடையாது பாருங்க. ஆனா பல வேளையில நாம எப்பவுமே நம்மளை சாதாரணமானவங்களா நினைச்சிடறோம். எப்பவுமே நம்மளை நாமே ஒரு அற்பமானவர்களா நம்மளை என்ன செய்றோம், ட்ரீட் பண்றோம். பாருங்க, தாழ்மையா இருப்பது அப்படின்றது நாம என்ன செய்யறோம்னா, இருதயத்துல தான் தாழ்மையா இருக்கணும். தேவனுக்கு எதிரான மேட்டின்மையான சிந்தனை கொண்டுராமல் இருதயத்துல தாழ்மையா இருக்கணும். ஆனா அதுக்குன்னு தாழ்ந்து இருக்கணும் அப்படின்றலாம் கிடையாது பாருங்க. அப்படி கிடையாது. நம்ம ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம், அல்லது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் கொடுப்பேன் என்று எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்க சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் இருக்கிறதுனால தான், அவருடைய அன்பு உங்க மேல இருக்கிறதுனால, அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறதுனால, அவர் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வாக்குத்தத்தங்களை வேதாமத்தில் வைத்திருக்கிறதுனால, அந்த வாக்குத்தத்தங்கள்ல ஒன்று கூட இன்னும் எக்ஸ்பைரி ஆகலைங்க. ஒன்று கூட எக்ஸ்பைரி ஆகலை. ஏதாவது வாக்குத்தத்தம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்களா? கடையில் போகிறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், மேனுஃபேக்சர் டேட் போடுறாங்க, அப்புறம் பெஸ்ட் பிஃபோர்னு ஏதாவது ஒன்று போடுறாங்க, அல்லது எக்ஸ்பைரி டேட்டுன்னு போடுறாங்க. இங்கே எங்கேயாவது வாக்குத்தத்தங்களுக்கு அப்படி போட்டிருக்குதா? மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்குதா? எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்குதா? கிடையாது பாருங்க. எல்லாமே உங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் எடுத்து விசுவசிக்கலாமா அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ற? எஸ், இட்ஸ் ஃபார் யூ. உனக்காகத்தான், நீ இதை விசுவசி அப்படின்றாரு. நோ நோ நோ, கிடையாது, இதெல்லாம் இந்த உங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஆண்டவர் சொல்ல பாருங்க. உங்களுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த அன்பையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நீங்க பெற்றிருக்கிறதுனால நீங்க சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த செய்தியில நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் ஆனால் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வசனங்களை கேட்கிற பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ரெண்டாவது உங்க வாழ்க்கையில நீங்க இதை அப்ளை பண்ண, மூன்றாவது இதை அபியாசித்து அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உன்மேல் அன்பு வைத்து என்று முதலா பார்த்தோம். உங்க மேல ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அன்பை அவர் வைத்திருக்கிறார். உங்க மேல அன்பை வைத்திருக்கிறதுனால அவர் என்ன செய்யறார் அப்படின்றத நிறைய ஆசீர்வாதங்களா நம்ம சொல்லலாம். ஆனா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லயே அவர் ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறார் கர்த்தர். இதை ஒன்ன அவர் உடனே சொல்றார். அது என்ன தெரியுங்களா? வாசிடலாமா? 15வது வசனத்துல, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அதாவது உங்க மேல அன்பு வைத்துன்றார்ல, உன்மேல் அன்பு வைத்து அப்படின்றார் இல்லையா? அந்த அன்புக்காக அவர் செய்கிற இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த பிராமிஸ், அவருடைய கிரியை அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சகல நோய்களையும் உங்களை விட்டு அவர் நீக்குவார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சகல நோய்களையும் உங்களை விட்டு அவர் நீக்குவார். அப்ப இந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமா பிரசங்கம் பண்ணாம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வியாதிக்கும் நோய்க்கும் பலகீனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. வியாதிக்கும் நோய்க்கும் பலகீனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது.
ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. பாருங்க, ஒரே இடத்துல வெளிச்சத்தையும் இருட்டையும் ஒரே நேரத்தில் ஒன்னா வச்சிருக்க முடியுமா? கிடையாது. ஒன்னு இருள் இருக்கும், இல்லைன்னா வெளிச்சம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த இருள் லைட்டா இருக்கலாம், டார்க்கா இருக்கலாம். நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, கும்மு இருட்டுங்க, கருங்கும்முன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்படி லைட் கலர்ல இருக்கலாம், டார்க் கலர்ல இருக்கலாம். அந்த வெளிச்சம் லைட்டாவும் இருக்கலாம், பிரைட்டாவும் இருக்கலாம். ஆனா ஒன்னு இருள் இருக்கும், இல்லைன்னா வெளிச்சம் இருக்கும். நான் சொல்றேன், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல உங்களுக்கும் வியாதிக்கும் பலகீனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமேன். அக்செப்ட் பண்றீங்களா? கையை ஒருத்த ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? இப்ப எதுக்கு இடையில எல்லாம் இப்படி கையை உயர்த்தி ஆமேன் சொல்றோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சட்டசபையில எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை வாச்சிட்டு ஏற்போர், ஆமன் என்க, மறுப்போர் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? எதுவுமே சொல்லலைன்னா என்கொயரி ஆயிரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எஸ் சொல்கிறீங்களா நோ சொல்கிறீங்களா அப்படின்னு ஆயிரும். அப்படி நீங்கள் ரெண்டுக்குமே எஸ் சொன்னீங்கன்னா அது செல்லாத ஓட்டு ஆகிரும். அப்போ நீங்கள் கையை உயர்த்தி சொல்லும்போது என்ன செய்கிறீங்க? அதை அங்கீகரிக்கிறீங்க, அதை அக்செப்ட் பண்ணுறீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறீங்க. அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு ஷார்ட், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அல்லது ஒரு ஆக்ஷன் மூலமாக அதை என்ன செய்கிறீங்க? ரெஃபர் பண்ணுறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விளக்குகிறார். எல்லா நோயையும் உங்களை விட்டு விளக்குறேன். பலகீனத்தை நான் உங்களை விட்டு விளக்குகிறேன், சுகவீனத்தை உங்களை விட்டு விளக்குகிறேன், வியாதியை உங்களை விட்டு விளக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை நான் செய்யறேன்னா, உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன், உண்மையில் நான் அன்பு வச்சிருக்கிறேன், உன் மேல வச்சிருக்கிறேன், உன் குடும்பத்தின் மேல வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகள் மீது வச்சிருக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு மட்டுமல்ல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வச்சிருக்கிறேன். ஆகினால வியாதியை ஒன்னிட்டு நான் வளர்க்கிறேன் அப்படின்றார். ஏன் ஆண்டவர் இதுக்காக வியாதியை வளர்க்கிறேன், அன்பு வச்சிருக்கிறதுக்காக வியாதியை வளர்க்கிறேன் அப்படின்னா, அதுக்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். எதை? வியாதிய பலகீனத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். நாம் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறபடி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறாரு? அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அப்படின்றத நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அதோடு கூட நம்முடைய பலகீனங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்க பாருங்க, இதை செஞ்சாருங்க, இதை கொஞ்சம் விட்டுட்டாருங்க, இதை செஞ்சவர் இதையும் செஞ்சிருந்தா பரவாயில்லைங்க, இதுல நாங்க கிளியர் ஆயிட்டோம், ஆனா இதுல நாங்க மாட்டிக்கிட்டோம், அப்படி எதுவுமே கிடையாது. சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாத்தையுமே. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லைன்னு. அப்ப அந்த உலகத்துக்கு தேவையானதையும் சிலுவையில செஞ்சுட்டாரு, இந்த உலகத்துக்கு தேவையானது சிலுவையில செஞ்சுட்டார். சிலர் சொல்லுவாங்க, ஒரு கல்லைய ரெண்டு மாங்காங்க, ஒரே வெட்டு துண்டு ரெண்டுங்க, அப்படிதான் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஒரே தரம் கிறிஸ்து சிலுவையில மரித்ததுனால அங்க போறதுக்கு அங்க போய் தேவையான எல்லாவற்றையும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். ஒண்ணு கூட அதுல பெண்டிங் கிடையாது, பேலன்ஸ் கிடையாது, எல்லாம் கிளியர். அதே மாதிரி இந்த பூமி இருக்குது. யாராவது இந்த பூமியினுடைய வாழ்க்கை வேணான்னு சொல்றீங்களா? கிடையாது. பாருங்க, அவரு நீங்க இந்த பூமியில இருக்கணும்னு சொல்லி தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கிறார். அப்ப இந்த பூமியில நீங்க இருக்கிற காலம் வரைக்கும், இல்லை எனக்கு இந்த பூமியெல்லாம் செட் ஆகல, பிடிக்கல, நான் மேல வர்றேன் அப்படின்னா அவர் எஸ் வந்துரு அப்படிலாம் சொல்ல மாட்டார். எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி கேட்டா, எலியான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், அவர் பயங்கரமானவர், நம்மள மாதிரி கிடையாது. பாருங்க, அவர் ஜெபம் பண்ணா வானத்துல இருந்து அக்கினியே வரும், வானத்துல இருந்து அக்கினி வரும். ஆனா அவர் ஜெபம் பண்ணாரு,
போது கர்த்தாவே எடுத்துக்கங்கன்னு எடுத்தாரா? கிடையாது. பாருங்க, அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் இந்த ஜெபத்துக்கு மட்டும் பதிலே வராது. அப்படி வந்திருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு நாங்கள் 40ஆம் நாள் கூட்டமாவது நடத்தியிருப்போம், அல்லது 3ஆவது நாள் கூட்டமாவது நடத்தியிருப்போம். சிலருக்கெல்லாம் 16ஆவது வருஷம் 32ஆவது வருஷம் இப்படிலாம் நாங்கள் நடத்தி இருந்திருப்போம். ஆமாம் தானே? ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜபத்தெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் கிடையாது. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் வர்ற எல்லா வியாதியையும் ஆண்டவர் விளக்கி இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள். அவருடைய தழும்பு உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொண்டு வருகிறது. அப்போ உங்க மேல அன்பு வைத்ததுனால ஆண்டவர் எல்லா வியாதியையும் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். அப்ப இந்த செய்தியில உங்க இருதயத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, வியாதிக்கும் நோய்க்கும் பலகீனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லிடணும். ஒரே வார்த்தை தான். இப்ப கொஞ்சம் வியாதி இருக்குதே, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அது சுகமாயிரும், அது சுகமாயிரும், அது சரியாயிரும். இந்த எண்ணத்தை கொண்டு வந்துருங்க. நீ காலத்துக்கெல்லாம் அப்படிதான். சுகர் வராதுன்னு நினைச்ச வந்துருச்சு, பிபி வராதுன்னு நினைச்ச வந்துருச்சு. ஐயோ அந்த வியாதிக்கும் வராதுன்னு நினைச்சோம், கடைசியில் நமக்கும் டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. கிடையாது. பாருங்க, அதை ஏத்துக்காதீங்க. எத்தனையோ பேர் சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்கல்ல, அப்புறம் டாக்டர் சொல்றதை மட்டும் அப்படியே பிடிச்சுக்கிறீங்க. அவர் சொன்னா சொல்லிட்டு போறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவரு என்ன சொல்றாரு? அப்படியா, சரி டாக்டர், நீங்க படிச்சது இவ்வளவுதான், அதுக்கு எனக்கு நல்லதான் பண்ணி ஏதோ சொல்றீங்க, ரைட்டு. என்ன கொடுக்க போறீங்க? மாத்திரையா கொடுங்க, டானிக்கா கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு இங்க வந்து என்ன செய்யறேன்? இங்க வந்து என்ன செய்யறோம்? ஆண்டவரோட வசனத்தை பிடிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவினின்று மீட்கிறாராம். ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களை குணமாக்குகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை செய்து உங்க வீட்டுக்கு நீங்க புதுசா வீடு கட்டி ஒரு மின்சார இணைப்பு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இணைப்பு வாங்குறீங்க. வாங்கும்போது அவங்க எதாவது கேட்குறாங்களா? இந்த கரண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்லி தண்ணி சூடு பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணுவீங்களா? இல்லை ஒன்லி கிரைண்டர் மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா? எதுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை நீங்கள், ஐயா நான் டெய்லி நான் குளிக்கணும், சுடு தண்ணியில் தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது, எனக்கு உடம்புக்கு அப்படி ஆயிரும், ஸோ அதனால எனக்கு கேஸில் வச்சா சிலிண்டர் தீர்ந்து போயிடுது, விலை அதிகம், அதனால் நேரமும் அதிகமாகுது, அதனால் என்னுடைய ஹீட்ரு அதாவது கீசர் பர்பஸ்க்கு மட்டும் எனக்கு இணைப்பு வழங்குமாறு அப்படி கேட்டிருக்கிறீங்களா? எனக்கு வீடு கட்டியிருக்கிறேன் பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது, பேப்பர்லாம் இருக்குது, எனக்கு மின்சார கனெக்ஷன் கொடுங்கன்னு அவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கனெக்ஷனை வச்சுட்டு? அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த மின்சாரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் யூசேஜ் இருக்குதோ, தேவை இருக்குதோ அத்தனையும் செஞ்சுருவீங்க. ஆமாவா? செல்ஃபோனை சார்ஜ் போடுறதுல இருந்து, நைட்டில் இத்திலூண்டு ஒரு லைட்டை போடுறதுல இருந்து, நாமளே வீட்டில் இல்லை, வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு 4 நாள் போனாலும் முன்னாடியும் உள்ளேயும் ஒரு லைட் எரியிற மாதிரி சுவிட்சை போட்டு விட்டு என்னென்னலாம் பண்ணுற பாருங்க. நான் சொல்கிறேன், ஒரு மின்சார இணைப்பு உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதில் எத்தனை உபயோகம் இருக்குது பாருங்க. ஆப்போசிட்டான உபயோகம் இருக்குது பாருங்க. ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணுறீங்க, அங்கே அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு அப்படியே தண்ணியை வச்சா ஐஸ் கட்டி ஆயிடுது, அது மாதிரி ஒரு யூசேஜ் வருது. நீங்கள் அயன் பாக்ஸை போடுறீங்க, அப்படியே என்ன செய்யுது, தொட்ட முடியாது, அவ்வளோ ஹீட் ஆயிடுது. ஆனால் ஒரே ஒரு மின்சார இணைப்பு தான், வித்தியாசமான யூசேஜ் வருது இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கத்தில் நீங்க கேட்குறீங்க, யார் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க.
கேட்கிற பொழுது இந்த கரண்ட் எப்படி உங்க வீட்டுக்கு வருது மாதிரி வந்து ஃப்ரிட்ஜுக்கு தேவையான அந்த ஒர்க்கை இந்த கரண்ட் செஞ்சு கொடுத்துருது. அது கூலிங் பண்ணணுமா, இந்த கரண்ட் அதை பண்ணி விட்டுருது. அயன் பாக்ஸுக்கு தேவையான அந்த ஒர்க்கை இந்த கரண்ட் அதில் பண்ணி விட்டுருது. உங்க கிரைண்டருக்கு தேவையானது ஒர்க்கை அது செய்யுது. மிக்சிக்கு தேவையானது ஒர்க்கை அது தேவையுது. ஹாட்பேடுக்கு தேவையானதை செய்து. உங்க செல்போனுக்கு என்ன தேவை, சார்ஜ் ஆகணுமா, அதையாவது செய்து. எல்லாத்தையும் இந்த ஒரு மின்சாரம் செய்யற மாதிரி நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஆண்டோட வார்த்தை கேட்குறீங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் என்னென்ன நன்மை தேவை, எங்கெங்கெல்லாம் என்னுடைய என்ன ஆசீர்வாதம் தேவை, வீட்டில் என்ன தேவை, வேலை செய்யற இடத்துல தேவை என்ன தேவை, உங்க சரீரத்துக்கு என்ன தேவை, உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் இந்த ஆண்டோட வார்த்தை என்ன செஞ்சிருது, கொண்டு வந்துருது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குகிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் கிடையாது, உங்களுக்கும் பலகீனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார், வார்த்தையினாலே குணமாக்குகிறார். ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து எடுக்கிறீங்க, இந்த அப்பத்தினாலும் ரசத்தினாலும் நீங்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இதனாலே நீடித்த வாழ்வு, நீடித்த வாழ்வு. சங்கீதம் 91 கடைசி, சங்கீதம் 92 கடைசி, இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற நீடித்த வாழ்வு, அதாவது தீர்க்காயுசான வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம், அது என்ன, நாம் வாச்சோம் இல்லையா? அந்த 13வது வசனத்துல முதல்ல சொன்னாரு உன்மேல் அன்பு வைத்தினாரு, ரெண்டாவது உன்னை ஆசீர்வதித்து, ரெண்டாவது உங்களை ஆசீர்வதிக்கிறேன்றார். ஆசீர்வாதம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஆசீர்வாதம் இருக்குது இந்த பைபிள்ல. எத்தனை ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ண முடியும்? அப்படியே பண்ணாலும் உங்களால என்ன செய்ய முடியாது. ஐயோ போதுங்க போதுங்கன்னு ஒரு பெரிய விருந்தை போட்டு உங்க இலையில ஃபுல்லா கொண்டு வந்து கொட்டினாலும் கடைசியில் என்ன செஞ்சிருவீங்க, ரொம்ப நன்றி பிரதன்ட்டு கடைசியில் என்ன, ஐயோ வேணாங்க அப்படின்றவீங்க, போதுங்க நம்மளால முடியலங்க அப்படின்றவீங்க. அது மாதிரி அவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ற, ஃபோக்கஸ் பண்ற, அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற, ஹைலைட் பண்ணி காமிக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீங்க வாசிங்கன்னா 14வது வசனத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல ஜனங்களை பார்க்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணினாலாகிலும் பெண்ணினாலாகிலும் மலடு இருப்பதில்லை. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதற்காக அவர் சொல்றாரு, உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஆணினாலாகிலும் பெண்ணினாலாகிலும் மலடு இருப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். மலடு இருப்பதில்லைட்டார். உங்களுக்குள்ளேயும் சரி, உங்க மிருக ஜீவன்களுக்குள்ளேயும் சரி, மலடு இருப்பதில்லை அப்படின்னு சொல்றார். இப்ப மலடு அப்படின்றத நீங்க இயற்கையாகவே சொல்லப்பட்ட பிரகாரமாக டிட்டோவா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லலாம், பிள்ளை பேரு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இல்லாம இருக்காது, அதை நான் உங்களுக்கு தருவேன், அருளி செய்வேன் அப்படின்றாரு. அது உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி உங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் செய்வேன் அப்படின்றார். ரெண்டாவது, இந்த மலடு அப்படின்றது இந்த பிள்ளை பேருன்ற அந்த ஒன்றை மட்டும் குறிக்காம உங்க காரியங்கள் எல்லாவற்றிலும் மலடு அப்படின்றது இல்லாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறுசாவோ பெருசாவோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் மலடு இருப்பதில்லை. எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ராத்திரி பகலுமா பாடுபடுறாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இவ்வளோ டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்து வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாதுங்களே, லாபம் இல்லைங்களே, வருமானமே இல்லையே, கடைசியில் பார்த்தா கையில் இருந்ததுல சேர்ந்து போயிட்டு இருக்குது. அப்படி இருக்க போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி இருக்க போவதில்லை. உங்க தொழிலில், உங்க வருமானத்தில்,
மலடு அப்படின்றது இருக்க போவதில்லை. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஈசாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, அந்த தேசத்திலே அந்த வருஷத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். அது எப்படிப்பட்ட டைமு அப்படின்னா சீசன் டைமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னு மன்னன் அமைச்சரை பார்த்து கேட்குற மாதிரி அப்படிப்பட்ட நாட்களா கிடையாது. பாருங்க, வறட்சி, பஞ்சம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல அதே மாதிரி பஞ்சம். அந்த நாட்களில் தான் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அந்த விதையை ஆசீர்வச்சு மலடு இல்லைங்க 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற காரியத்தில், நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தில் எல்லாவற்றிலும் சக்சஸ், எல்லாவற்றிலும் வெற்றி, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உண்டாகும். அப்போ எதெல்லாம் இருக்காது? தோல்வி இருக்காது, நஷ்டம் இருக்காது, இழப்பு இருக்காது, இவைகள்லாம் இருக்காது. இவைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற பற்றாக்குறை, நிந்தை, அவமானம், வெட்கம் இவைகளும் இராது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? மலடு இல்லாம உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம், என்ன தெரியுமா? நீங்க தொட்டது தொலங்கும், நீங்க கைராசியானவங்க. ஏன்னா நீங்க செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது. பஞ்சகாலத்துல வித விதைச்சாலும் உங்களுக்கு 100 மடங்கு வருது. அப்ப நீங்க கைராசி தானே, நீங்க தொட்டது தொலங்கும் தானே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. அவர் சொன்னா செய்வாரா? செய்வாரு. அப்ப நம்ம பார்ட்டி எது? நம்ம பங்கு எது? பார்க்கலாம், பார்க்கலாம். சொல்லாரா? பார்க்கலாம். அப்படியா? கிடையாது. பாருங்க, ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு. அப்ப அது நடக்கும். ஒருத்தர் வந்து, என்னப்பா இப்படி போயிட்டு இருக்குது பிசினஸ், நீ என்னமோ ஆண்டவர் சொன்னாரு அது நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற? அவர் சொன்னா நடக்குங்க. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. எனக்கு தெரியுதுங்க, சூழ்நிலை தெரியுது. இது தோல்வியில தான் முடியும், இது நஷ்டத்துல தான் முடியும், இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனா இந்த அறிவையும் இந்த அனுபவத்தையும் நான் சார்ந்துக்க போகிறது இல்லை. அப்ப எதை சார்ந்துக்க போகிறோம்? ஆண்டவர் சொன்னாரே வார்த்தை, அதை சார்ந்துக்க போகிறேன். அவர் என்ன சொன்னாரு? ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்றாரு. நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனம் நிறைவேறும். அவன் சொல்லுங்க, அந்த வசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்ப நம்ம பார்ட் என்ன அப்படின்னா விசுவாசிக்கிறது. ஆமா, விசுவாசிக்கிறது, அப்படியே நம்புறது. ஒரு சாதாரண வார்த்தை சொல்லணுமா, குருட்டுத்தனமா நம்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல. உனக்கு என்ன புத்தி இருக்குதா? நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? இத கொஞ்சம் அறிவோட பேசுறியா அப்படின்னு 4 பேர் கேட்கிற மாதிரி அப்படியே ஆண்டோட வார்த்தை என்ன செய்யறது? நம்புறது. ஆமா, அப்படிதான் நம்புறது. நம்பணும், அப்படிதான் நடக்குமா? நடக்கும். நமக்கு தெரியுமில்ல, லாசரு உயிரோட வந்தது. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் இந்த பெத்தானியா ஊர்க்காரவங்களா இருந்தா இயேசுநாதர் வந்து 4 நாள் கழிச்சு கல்ல புரட்டுங்க தரங்க அப்படின்னா நீங்க மார்த்தாளோட நின்று சொல்லுவீங்கல்ல, ஆண்டவரே மார்த்தா சொல்றது கரெக்ட் தான், மார்த்தா சொல்றது கரெக்ட் தான். நீங்க முத நாள் வந்து திறக்க சொல்லியிருந்தா கூட நான் திறந்திருப்பேன். அறிவு பேசும். 2வது நாள் கூட நீங்க சொல்லியிருந்தா நான் திறந்திருப்பேன். அனுபவமும் பேசும். நாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம் தெரியுமா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா? அவரு சரியான மூலக்காரர் இருக்கு, அவருக்கு பயங்கரமான இது இருக்குங்க, அவரு சொல்ல கரெக்டா இருக்குங்க அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவரே இப்ப 4வது நாள் வந்து திறக்க சொல்றீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் வெரி டூ லேட். அறிவு பேசும், இப்படி அனுபவமே பேசும். ஆமா, இதெல்லாம் நடக்குமா? இது மாதிரி எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், இது மாதிரி எத்தனை பாட்டை கூட பாடி இருக்கிறோம். அறிவு பேசும், அனுபவம் பேசும். ஆனா அந்த அறிவு பேசுறதும் அந்த அனுபவம் பேசுறதும் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. அதெல்லாம்
வெத்து வேட்டு அந்த கேட்டகரியில போய் லிஸ்ட் அவுட் ஆயிரும். நான் சொல்றேன், ஆண்டோட வார்த்தையை நம்புங்க, ஆண்டோட வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டோட வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, அது நடக்கும்னு சொல்லுங்க. கல்ல புரட்டுங்க, அப்படின்னா புரட்டுங்க. பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு உன் வலையை எடுத்துக்கொண்டு போய் கடல்ல போடுப்பா, ஆழத்துல போடுப்பா. பேதுரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் ஃபிஷர்மேன், அவர் மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவர். ஆனா சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஃபிஷர்மேனா கிடையாது, அவர் தச்சு வேலை செய்கிற யோசேப்பினுடைய குமாரன். தச்சு தொழிலுக்கும் மீன் பிடிக்கிற அந்த தொழிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இவங்க போது அந்த தொழிலுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகுமா? உனக்கு என்ன தெரியும் இந்த வேலையை பத்தி, இந்த தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிதான் கேட்பாங்க. உண்மைதானா? பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நாங்க ரா முழுவதும் போய் வலைய போட்டு பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. ராத்திரியிலேயே ஒன்றும் கிடைக்கல. நீங்க சொல்றது பகல்ல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆண்டவரே? மீனை பத்தி தெரியுமா, கடலை பத்தி தெரியுமா, வலையை பத்தி தெரியுமா, படகு பத்தி தெரியுமா, மீன் பிடிக்கிறது பத்தி தெரியுமா? இப்ப நீங்க சொல்ற டைமிங்கே மிஸ். நைட்ல சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, டைமிங்கே மிஸ். பகல்ல யார் மீன் பிடிக்க போவா? பகல்ல போனாலும் மீன் பிடிக்கிறது நைட்ல தான் பிடிப்பாங்க. ஏன்னா பகல்ல சூரிய வெப்பத்தில் கடல் தண்ணியுடைய மேல் மட்டத்தில் உஷ்ணமா இருக்கும், மீன்கள்லாம் மேலே வராது, ஆழத்தில் இருக்கும். நைட்ல அது மேலே இருக்கும். நீங்க நிலா வெளிச்சத்தில் அப்படியே கொஞ்சம் வெளியில ஒரு உலா வருவீங்களே, அது மாதிரி அது மேலே இருக்கும். நைட்ல மீன் பிடிக்க போவாங்க. நீங்க கூட டிவில எல்லாம் நியூஸ்ல பார்ப்ப, நேற்று இரவு மீன் பிடிக்க சென்ற இத்தனை பேர் இன்னும் திரும்பி வரல அப்படின்னு. இப்ப நீங்க டைமிங்கே மிஸ். பகல்ல சொல்றீங்க. பேதுரு சொன்னாரு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு தெரியும். ராத்திரி முழுவதும் நான் மீன் பிடிச்சிட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும் அங்கதான் யூட்டன் போட்டாரு. யாருங்க? பேதுரு. நீங்க கூட நிறைய விஷயத்துல யூட்டன் போடணும். எந்த பக்கம்? ஆண்டவரை விட்டு தூரமா போற மாதிரி இல்லை, தூரமா இருக்கிற நாம ஆண்டவர்கிட்ட திரும்பி வர மாதிரி என்ன செய்யணும்? ஒரு யூட்டன் போடணும். நீங்க போடுங்க, எந்தெந்த காரியத்தில எல்லாம் யூட்டன் போடணும் பாருங்க. பாருங்க, பேதுரு சொன்னார், ஆகிலும் நான் உங்க வார்த்தையின்படி போறேன். எல்லாரும் பேதுருவை பார்த்து கேட்பான், பேதுரு எங்க எங்க போறப்பா? மீன் பிடிக்கவா? இப்பதானப்பா வந்த, ரைட்டு, நாளைக்கு போலப்பா, ராத்திரி போலாம்ப்பா, நானும் கூட வர்றப்பா. மீன் பிடிக்க போனார். சொன்னார், என்ன இந்த பேதுரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டார் ஆட்டிருக்குது, எவ்வளோ காலம் ஒழுங்கா இருந்தாரு, போனாரு வரிச்சாரு, ரைட்டு, இப்போ போய் பகல்ல போய் மீன் பிடிக்க போறேன்ட்டு போற. அப்படி ஏப்பா இவருக்கு யாராவது போய் சொல்லுங்கப்பா 4 வார்த்தை. அப்படிதான் பேதுரு அவர் போனார். ஆகிலும் கூட வார்த்தையின்படி போறேன். என்ன நடந்துச்சு? மீன் கிடைத்தது. எப்படிப்பட்ட மீன்? வலை கிளியத்தக்கதாக, படவு நிரம்பத்தக்கதாக. இதோட மட்டுமா கிடையாது பாருங்க, கூட்டாளிகளையும் அழைத்து 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன் கிடைச்சிச்சு. ஒரு கைத்தாளத்தை கொடுங்க ஆண்டவருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மலடு இருப்பது இல்லை. உங்க குடும்பத்தில் அப்படி இருக்க போறது கிடையாது, உங்க தொழிலில் அப்படி இருக்க போறது கிடையாது, உங்க வாழ்க்கை தோல்வியில முடிய போறது கிடையாது, உங்க வருமானத்துல நஷ்டம் இழப்பு வரப்போறது கிடையாது. சூழ்நிலை மாறி இருக்கலாம். ஈசாக்குக்கு பஞ்சகாலம் இருந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பஞ்சகாலத்தினுடைய நாட்கள் போயிட்டு இருக்கலாம். பேதுருவுக்கு இப்ப பகல் நேரம் இருந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஒரு நேரம் ஒண்ணு போய்கிட்டு, கெட்ட நேரங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி போய்கிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவோட வார்த்தை வர்ற நேரமெல்லாம் நல்ல நேரம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இனி மலடே இருப்ப போதில்ல. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பணத்துல மட்டுமல்ல, பிள்ளை பேராகிய அதுல மட்டுமல்ல, சமாதானத்திலையும் மலடு வரப்போதில்ல, சந்தோஷத்திலையும் மலடு வரப்போதில்ல, திருப்தியிலையும் நிம்மதியிலையும் மலடு இருக்க போவதில்ல. நீங்க நிறைவா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, மூன்றாவதாக
ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொன்னாரு? அதாவது 13வது வசனத்துல உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு. என்ன கொடுப்பேன்? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நான் பிள்ளைய கொடுக்குறேன்னு சொன்னாரு. தாவீது சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்திருந்த பொழுது நீ போ, நான் எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு கொடுப்பேன்னு இந்த இடத்துல என்ன சொல்றார்? நிறைய இருக்குது. ஆனா பர்டிகுலர் இந்த பேசேஜ்ல என்ன ஆண்டவர் சொல்றார் வாசிக்கலாமா? 13வது வசனத்துல உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுதல ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் கற்பக்கணிகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் நிலத்தின் கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் தானியங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் திராட்சரசத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் எண்ணெயை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன் மாடுகளின் பலன்களையும் ஆட்டு மந்தங்களையும் அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு இந்த இடத்துல வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்போ நம்ம எடுத்த வசனங்கள் எல்லாம் இந்த 3 வசனங்கள்ல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதுல 7 பார்க்குறோம் பாருங்க. ஒன்று என்ன சொல்லுங்க பாருங்க, கற்பக்கனி 1, 2வது நிலத்தின் கனி, 3வது தானியம், 4வது திராட்சரச, 5வது எண்ணெய், 6வது மாடுகளின் பலன், 7வது ஆட்டு மந்தைகள். இந்த இடத்துல 7 ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. 7 அப்படின்னாவே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நன்மை கொண்டு வரும். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா.